கிராமத்திலே ஊரெல்லாம் வியக்க வைக்கும் அளவிலே தமிழர் திருநாளாம் உழவர் திருநாள் அன்று கண்குளிர வைக்கும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இந்த மாலை பொழுதினிலே மனதை கவரும் மங்கள இசையுடன் கூடிய பாடல்களும் இப்பொழுது சுரேஷ் ராம் கலைக்குழுவினரால் நமது ஊத்தாங்கால் கிராமத்திலே அரங்கேற உள்ளது. இந்த உன்னதமான தமிழர் திருநாளில் தமிழர் திருநாளாம் உழவர் திருநாளில் கடந்த 35 ஆண்டுகளாக இந்த கலை நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடும் இங்கே ஊத்தாங்கால் கிராமத்திலே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும் மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய அமரர் உயர் திரு அண்ணார் திரு சி தட்சிணாமூர்த்தி ஊராட்சி மன்ற தலைவர்களால் இந்த நிகழ்ச்சி 35 ஆண்டுகளுக்கு முன்பு சீரும் சிறப்போடு சிறப்பாக தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி மதிப்புக்குரிய மாமா சுரேஷ்குமார் அவர்கள் நினைவாகவும் அன்பு சகோதரர் ராமலிங்கம் நினைவாகவும் சுரேஷ் ராம் கலைக்குழு என்று பெயர் வைத்து இந்த கலை நிகழ்ச்சியினை சீரும் சிறப்போடு 35 ஆண்டுகளாக நமது ஊத்தாங்கால் கிராமத்திலே சிறப்போடு ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் எல்லாரையும் அரவணைத்து இந்த நிகழ்ச்சியினை மிகவும் சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு நமது சுரேஷ் ராம் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறிது நேரத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நமது கிராம பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் மற்றும் மகளிர் அனைவரும் பெருந்திரளாக 35 ஆண்டுகளாக கலந்து கொண்டு நமது இளைஞர்களை ஊக்குவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்போடு தமிழ் திருநாளாம் தைப்பொங்கல் அன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து உற்சாகம் அளித்து அனைவரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆற்றும் நமது கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உங்கள் முன்னாலே கலை நிகழ்ச்சியினை கற்று மிகவும் சிறப்போடும் சீரும் சிறப்போடும் சிறப்பாக உங்கள் முன்னாலே நடன நிகழ்ச்சியை நடனமாட இருக்கிறார்கள். நமது கிராம பொதுமக்களும் பெரியோர்களும் அன்பு பெரியோர்களும் தாய்மார்களும் பெருந்திரளாக இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவினை மிகவும் சீரும் சிறப்போடு சிறப்பாக நடாத்தி தரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னும் சிறிது நேரத்திலே நமது நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. ஆங்காங்கு இருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை ஆண்டுதோறும் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுக்கும் நமது மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய மதிப்புக்கு அண்ணார் திரு தண்டபாணி பரமேஸ்வர வணியனார் அவர்களால் இந்த கலை நிகழ்ச்சி 35 ஆண்டுகளாக அண்ணார் முன்னிலையில் தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி கொடுப்பார். அதே போல அவரது சகோதரர் அன்புக்குரிய அண்ணன் திரு குருசாமி அவர்களால் இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்போடு சிறப்பாக நடத்தி தரும்படி விழா குழுவின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது 35ஆம் ஆண்டு பொங்கல் கலை நிகழ்ச்சியின் சிறப்பு நடன நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நடன நிகழ்ச்சியை நமது போற்றும் பாரதத்திலே நமது ஊத்தாங்கால் கிராமத்தை நமது கடலூர் மாவட்டத்திலே முன் உதாரணமாக கொண்டு வந்த நமது அண்ணார் தெய்வ திரு தட்சிணாமூர்த்தி அவர்களால் இந்த கலை நிகழ்ச்சி நமது கிராமத்திலே சீரும் சிறப்போடு சிறப்பாக நடத்தி தமிழர் திருநாள் என்று மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆழ்த்தி எல்லாரும்
தமிழர் திருநாள் என்று மகிழ்ச்சியோடு இன்பமோடும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை மறந்து தமிழர் திருநாள் என்று ஒற்றுமையாக பொங்கலிட்டு புத்தாடை அணிந்து பொங்கலிட்டு அவர் ஒரு இல்லத்திலே சீரம் சிறப்போடு விழாவினை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருப்பதையும் அதேமாரி நமது கிராமத்திலே மக்களெல்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையாக இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியை நமது மாமா அவர்களாலும் நமது சகோதரர்களும் அப்பொழுது நம்மோடு இல்லை, இப்பொழுது இல்லை, அப்பொழுது நம்மோடு இருந்தவர் அன்னார் அவர்கள் இந்த ஊரிலே சிறப்பாக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு விழாவினை நடத்த வேண்டும் என்று கேட்டோம். அதற்கிணங்க இந்த மாட்டுப்பொங்கல் அன்று நமது இளைஞர்களெல்லாம் ஒன்று கூடி கலை நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடு நடத்துவதற்கு அன்னார் அவர்கள் இசைந்து 1989 இந்த கலை நிகழ்ச்சியை ஆரம்பமாக செய்தார்கள். சார் முன்னாடி இருக்காங்க சேர் ஆரம்பமாக செய்து தொடர்ந்து 35 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்போடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, டக்குன்னு மேலே ஏறுறான். நார்மலாகவே இந்த மட்டையோட அவர் மூடு வர நேரம் டைம் வந்துடும். 12 மணிக்கு மூடு வருமா? சூப்பர் பாட்டா. ஒருமே வைங்க, அப்படியே விடுங்க. நீங்க உட்காரக்கூடாது, பார்த்துட்டு மாத்திர ஆட்டோ தலைமை டக்குன்னு வந்து மாற்றி பாருங்க. இல்லை அதுக்கு இல்லை, யாருமே உட்கார வேணாம். தேவைன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாண்ட் இருக்குண்ணா தேவை, தேவைன்னா வந்து ஆல்டர் போட்டு போய்க்க வேண்டியதான். மற்றபடி இங்கே உட்காந்துன்னா மறைக்க போயிட்டு உட்காராங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டாண்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டாண்டு ஹைட்டாக இவ்வளோ ஹைட்டு தான் எதுவுமே பண்ண தேவையில்லை. அது மட்டும் போட்டு வந்து ஆன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இந்த பொங்கல் திருவிழா மற்றும் உழவர் திருநாள் மற்றும் திருவள்ளுவர் திருநாள் விழாவை கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் துவக்கிய எங்களுடைய அன்பிற்கினிய தலைவர் மறைந்தாலும் இன்றும் எங்கள் நினைவில் அவர்களுக்கும் அதே போன்று இந்த விழாவை சிறப்பாக நடத்த அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய புதல்வர்கள் 35 ஆண்டு காலம் சிறப்பாக நடத்தி இதை கொண்டு வர முயற்சி கொண்டு இருக்காங்க. இந்த விழாவை கலந்து கொண்டிருக்கும் திரு ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி அவர்களே, இந்த விழாவில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் அசோக்குமார் அவர்களே, உதயகுமார் அவர்களே, இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தம்பி ஜெயராஜ் அவர்களே, அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, நம்முடைய ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் அண்ணன் அவர்களே, நண்பர் ஜானகிராமன் அவர்களே, நம்முடைய
தோழர் துணை கொண்டு இருக்கும் அன்பிற்கினிய மாமா அவர்களே, மச்சான் ஜெய்சங்கர் அவர்களே, ஏனைய பெரியவர்களே, இந்த விழாவில் பங்கேற்றிருக்கும் சிறியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவின் சார்பாக முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் சுரேஷ் ராம் என்று ஆரம்பித்து, சுரேஷ் ராம் அதான் நண்பர் சம்பந்தம் சொன்னாங்க, சம்பந்தம் சொன்ன மாதிரி இப்போ சுரேஷ் இந்த அது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மேலே வீதி, அதாவது மேற்கு ஸ்ட்ரீட்டுக்கு பெருத்த இழப்பு, அவருடைய நினைவாகவும் திடீர்னு அகாலமான இருந்த அவருடைய நினைவாகவும், அதேமாதிரி ராமலிங்கம் அவருடைய நினைவாகவும் இது அப்போ வந்து சிம்பிளாக ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஒரு விழாவை நடத்தணும்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் நடத்திட்டு அப்படியே விட்டுருவோம். அதை இந்த 35 ஆண்டு காலம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும்போது நம்முடைய தலைவர் சிறப்பாக கொண்டு வந்தாங்க. அவருடைய அகால மரணத்தின் காரணமாக அவருடைய புதல்வர்கள் அதை கண்டினியூ பண்ணி கொண்டு வராங்க. அவர் இல்லை என்பது நமக்கு ஆழ்ந்த வருத்தம் தான், அதை தவிர்க்க முடியல. இருந்தாலும் அவர் இன்றும் நினைவில் இருக்கிறது அவங்களுடைய புதல்வர்கள் நாள்வர். அதனால் அந்த ஊத்தாங்கலை பொறுத்தளவில் இன்னைக்கு ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு வருதுன்னா அதுக்கு இவருடைய உழைப்பு, இவருடைய முயற்சி. ஏன்னா உங்களுக்கு நீங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருப்பீங்க, இந்த ஊரில் அப்பப்போ பிரச்சனைகள் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். கோயில் இன்றைக்கி எடுத்துங்க, விநாயகர் கோயிலே நம்ம இப்போ ஒரு யூனிட்டி ஆகி இப்போ ஊத்தாங்கால் ஒரு இது வந்துருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு தண்ணி வசதியோ ரோடு வசதியோ எல்லா வசதிகளும் நம்ம ஊத்தாங்கால எடுத்துக்கிட்டோம்னா வேறு எந்த ஊர்லையுமே கிடையாது. ஊத்தாங்கால இப்போ இதெல்லாம் அதேமாரி ஊத்தாங்கால் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே தனியாக சுய சம்பாதிக்கிறதுக்கு கொண்டு வரதுக்கு முழு மூச்சியான காரணம் நம்முடைய தலைவர். இன்னைக்கு 08 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்ததுங்க. வரும்பொழுது அப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஊத்தாங்காலில் வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் ஊத்தாங்காலை தான் கொடுக்கணுன்ட்டு நம்ம தலைவர் வந்து சொல்லி அது ஒரு 5 பேரை குழுவப்பட்டாங்க. 5 பேரை குழுவப்பட்ட அதில் வந்து ஜெயராஜ் அவங்க அப்பா, நான், சங்கரவேலு, முருகன், பாண்டரங்கநாசர் இவங்கெல்லாம் போட்டு வேறு யாருமே வெளியூருக்காரங்களுக்கு நம்ம வேலையை கொடுக்கல. அந்த மாதிரிலாம் பண்ணது தான் பண்ண தொட்டு தான் இன்னைக்கு நம்முடைய ஊத்தாங்களை வந்து இவங்களுடைய பெருசாக இருக்கு. இதெல்லாம் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது, பழசு யாருக்குமே தெரியும். இன்னைக்கு வேணா நீங்கள் வந்து 08 இருக்கலாமே தவிர, ஆனால் அவங்களுடைய உதவி இல்லாமல் நீங்கள் இங்கே இருந்திருக்க முடியாது. அதை நம்ம வந்து அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றழுது அன்றைய மறப்பது நன்றுன்றது மாதிரி நம்ம நன்றியை மறக்கக்கூடாது. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அதாவது உங்களுக்கு இன்னைக்கு வந்து சம்பளம் வருது வரல, அதிகமாக வருது, எப்படியா இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணி வாங்குவாங்க. அதை வந்து 08 நீங்கள் நான் இதில் வந்து தலையிடவில்லை. எதுக்காக சொல்கிறேன்னா 08 வந்து அப்போ வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி வேறு யாருமே வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ, இந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார் கோவிந்தசாமி, டாக்டர் கோவிந்தசாமி, அவர் கூட நாங்கள் உள்ள. ஏன்னா எங்களுடைய ஊத்தாங்கால் இது வந்து பொலிட்டிக்கலில் வேலை கிடையாது, யாருமே நாங்கள் கொஞ்சம் பொதுவாக நடத்திருக்கோம். அவர் கௌரவமாக அதோட போயிட்டார். அதேமாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய முதலை செல்வராஜ் இவங்கெல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்தாலும் எங்கள் ஊத்தாளுடைய மக்களுடைய இதுதான் உயர்வு தான் எங்களுக்கு முக்கிய தலைவர் ஸ்டாண்டர்டாக இருந்தாருங்க. அதுக்கு தான் இன்றைக்கி எல்லாருமே ஊத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் வந்து கான்ட்ராக்டில் போய் வேலை செஞ்சாலும் நம்ம அவங்களுடைய முயற்சி அதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. இது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இல்லைன்னா போயிருக்க முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ உள்ள சுச்சுவேஷன் அப்படியே மாறி போயிட்டு இருக்கு. அதுக்கு இடம் கொடுக்கறது நம்மளுடைய மக்கள். அது வந்து நான் வந்து பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல. நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த 08 இருந்தாலும் ஆகட்டும், நெய்வேலியாக இருந்தாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு நல்லதை பண்ணிக்க முடியும். நம்மளே ஒரு பிரிவினையாக கொண்டு போகக்கூடாது. அதனால் நன்றியை மறக்கக்கூடாது. இன்னும் வேலை வாய்ப்பு வந்தாலும் ஊத்தாங்கலை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு நம்ம முழு மூச்சாக இருக்கணும். அதேமாரி இன்னைக்கு இவ்வளவு ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தியிலேருந்தே இப்போ இந்த நடந்துட்டு இருக்கு. நான் மேக்ஸிமம் இந்த தெருவிலே தான் இருப்பேன். நான் சின்ன பிள்ளைலேருந்து இங்கே தான் இருந்தேன். ராமலிங்கம் ஆகட்டும், இல்லை சுரேஷ் ஆகட்டும், இறந்து போனவங்க அவங்களாகட்டும், இந்த சம்பந்தமாகட்டும், இல்லை
சசிகுமார், முருகன் எல்லாருமே நான் இங்கேயே தான் இருந்து இந்த தெருவில் நான் ஒரு தத்துக்குள்ள மாதிரி இருந்தேன். இதெல்லாம் மலரும் நினைவுகள். எப்படியோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த தெருவில் வந்து எங்கள் அப்பா இறக்கும்போது கூட அதான் சொல்லுவாங்க, என்றைக்குமே இவங்களை விட்டு கொடுத்துறாங்கப்பா, என்றைக்காக தான் அவங்கள சார்ந்து தான் நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி நாங்களும் எங்கள் முழு மூச்சர்களும் சரி, என்னுடைய பையனாக இருந்தாலும் இந்த குடும்பத்தோட சார்ந்து தான் நாங்கள் இருப்போம். அது ஒன்று, இந்த குடும்பம்னா எங்களுடைய குடும்பம் தான், அது வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்கோன்னா எங்களுடைய குடும்பம் தான். நான் வெளியூரே போனாலும் இன்னார் எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் பசங்க தான், இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அது நமக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி இதில் இந்த நம்முடைய ஏரியை வந்து புனரமைக்கணும். அது ஏற்கனவே நெய்வேலி மூலமாக நம்ம புனரமைச்சோம். அது இருந்தாலும் இப்போ அது திரும்ப அந்த இதாக இருக்காது. தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை எடுத்தால் நீங்கள் ஸ்டெப் எடுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நானும் பண்ணுறேன். நம்ம வந்து அது ஏரி, ஏன்னா இப்போ நம்ம பசங்களே எல்லாருமே நீச்சல் கற்றுக்கணும். அப்போல்லாம் ஏரியில் எல்லாமே இப்போ அந்த எங்கள் வீடு அந்த வடக்க இருந்தது, அங்கேருந்து நான் ஃபுல்லாக அங்கே வருவேன். அதில் அங்கேருந்து நீச்சல் வச்சுட்டு அங்கே வருவேன். இப்போ இருக்கிற பசங்களுக்கு நீச்சலே தெரியல. நம்ம எல்லாருமே நீச்சல் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணியை வந்து இமீடியட்டாக நீங்கள் அதை ஏதாவது இந்த வருஷம் பண்ணி ஆகணும். இந்த வர்ற வெயில் காலத்தில் நம்ம அடுத்த வருஷம் நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணியை வேறு ஏதாவது தண்ணி இல்லை போர்வெல் போட்டோம்னா, நண்பர் தம்பி அசோக்குமார் அன்றைக்கி சொன்னாங்க, அதாவது பண்டுட்டி மற்ற ஏரியாவில் இந்த மாதிரி சோலாரில் போர் போட்டு ஏரிக்கே தண்ணி விடுற மாதிரின்னு சொன்னாங்க. அதுவும் நீங்கள் லெட்ரு கொடுங்க, அதுக்கான முயற்சி எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த பொங்கல் விழாவை வந்து நாம் வந்து பொங்கல் ஒரு அதாவது விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த விளையாட்டுலேயும் நம்முடைய நம்மளுடைய சின்ன பிள்ளைகளிலிருந்து நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே நல்ல முறையிலே போகணும். அதே மாதிரி பொங்கல் திருவிழாவில் இந்த 3 பொங்கல் திருவிழாவது மாட்டுப் பொங்கல் அனைத்தையும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 35வது ஆண்டு பொங்கல் திருநாள் மற்றும் உழவர் திருநாளின் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழாவும் மற்றும் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இந்த தருணத்தில் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இவ்விழா மேடையில் அமைந்துள்ள அனைத்து முக்கிய ஊர் பெரியவர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பொதுமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஊரை பொறுத்த மட்டில் எந்த நேரமாயிருந்தாலும் நமக்கு எந்த தேவைகள் என்றாலும் நமக்கு உடனடியாக வந்து முன்னின்று நமக்கு செய்து கொடுப்பவர்கள் அப்படி என்று சொல்ல போனால் இந்த ஊரில் உள்ள டிஎம்டி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் சொல்றாங்க, தட்சாமூர்த்தி தலைவர் அவர்கள் அவர் இறப்பதற்கு முன்பு இந்த ஊருக்கு ஏகப்பட்ட தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார்கள் என்று. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய இப்ப இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் செஞ்சுரி அடித்து விட்டார். இந்த தருணத்தில் நமது ஊரில் ஒரே நேரத்தில் 5 கோயில்களை கட்டி 5-6 கோயில்களை கட்டி ஒரே நேரத்தில் நமக்கு கும்பாபிஷேகம் செய்து கொடுத்தது வரலாற்று சாதனை. இத மாதிரி எந்த ஊரிலுமே எந்த தலைவருமே செய்தது கிடையாது. அது மட்டுமன்றி இரவு பாராமல் மழை வெயில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம போய் சொல்லிட்டா போதும், உடனே அவருடைய வேலை அவங்க போட்டு பச தம்பி கிம்பி எல்லாருடைய வேலையை போட்டுட்டேன் முதல்ல அது முடிகிற வரைக்கும் நம்மகிட்ட தான் வந்து நிற்பாங்க. அதேமாரி நமக்கு இன்னும் காலகாலமாக அவங்களுடைய துணையோடு இருந்து நமக்கு நல்லா செய்து தருமாறு ஆண்டவனையும் அவங்களையும் வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடத்திக் கொண்டிருக்கும் குருசாமி அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் புவனேஸ்வரி உதயகுமார் அவர்களே, அசோக்குமார் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல இதயங்களும் முன்னால் இருக்கும் அனைத்து இதயங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வீதியில் ஓடு வாரத்தில் ஓடு போடாமல் இருந்தது, அதை இந்த தடவை போட்டு கொடுத்து விட்டார். போன தடவை சொல்லிருந்து இந்த தடவை போட்டு விட்டார். அதற்காக அவருக்கு மிகவும் நன்றி தெரிவித்துள்ளேன்.
அதில் ஒரு சின்ன வேலை உள்ளது, அதையும் ஒன்றை செஞ்சிடறதுக்காக செஞ்சு இருக்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நாள் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தெய்வ திரு எனது மாமாக்கள் தெய்வ திரு பாண்டுரங்கன் தலைமை ஆசிரியர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுடைய பாதங்களை வணங்கி, இங்கே அமைந்திருக்கும் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவனின் வாக்கின்படி ஒரு சிறந்த ஊராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுத்து அவருடைய செயல்பாட்டால் இக்கிராமமானது நகரத்தை மிஞ்சுகின்ற அளவிற்கு அனைவராலும் சிறப்பாக பேசப்படுகின்ற ஒரு நிலையை எட்டியிருக்கிறது என்பதனை நாம் யாராலும் மறுக்க முடியாது. நமது கிராமத்திற்கு யாராவது வருகை புரிந்தால் அவர்கள் பார்த்துவிட்டு, உங்கள் ஊர் கிராமம் கிடையாது, அது டவுனு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது என்னுடைய செவிப்பட நானே கேட்டிருக்கிறேன். இது சாதாரண ஒரு நிகழ்வால் நிகழ்த்தக்கூடிய விசேஷம் இல்லை, காரியம் இல்லை. ஏன்னா இது பாத்தீங்கன்னாக்கா பல ஆண்டு காலங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் குடும்பத்தார் வழி வழியாக தலைவர் பொறுப்பினை ஏற்று அதை செம்மையாக செயல்படுத்தி தன்னலம் கருதாமல் மக்களின் சேவை மகேசனின் சேவை என்ற செயல்பாட்டின் மூலமாக இக்கிராமத்தின் பெருமையை உலகளவிற்கு நிலைநாட்டிக் கொண்டு வருகிறார்கள். நமது மெயின் ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள 47 அடி உயர முருகன் சிலை தமிழகம் முழுவதும் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நிகழ்ந்து வருகிறது. இதை அமைத்து அதை தொடர்ந்து அனுதினமும் அன்னதானம் என்பது நம்ம வரலாறுல அங்கதான் நம்ம பார்த்துருக்கிறோம். அது நமது கிராமத்திலும் சாத்தியமாகி இருக்கிறது என்ற ஒரு செயல் நிகழும் பொழுது எவ்வளவு ஒரு மதிப்புமிக்க ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. இது நம்மளுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் அனைவருடைய செயல்பாடும் இதற்கு முக்கிய காரணமாக அமையும். மேலும் இது போன்ற நிகழ்வுகளை ஏன் நாம் நடத்துகிறோம், எதற்காக இவங்க தேவையில்லாம இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அதுக்காக இல்லை, இது அனைவரையும் ஒரு ஒருங்கிணைக்கின்ற ஒரு செயல்பாடு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு வள்ளுவன் சொன்னார். பிறப்பால் ஏற்றத்தாழ்வு என்பது யாருக்கும் கிடையாது. அதை நிலைநாட்டுகின்ற வகையில தான் இது மாதிரியான நிகழ்வுகளை இந்த கிராமத்தில் தலைவர் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இதில் எந்த சுணக்கமும் காட்டாமல் தன்னுடைய நிதியை கொண்டே யாரிடமும் எந்த விதமான நன்கொடையும் பெறாமல் தானாக முன்னிருந்து இந்த செயல்பாட்டிலே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்து மாணவர்களையும் மற்றும் உள்ள இளைஞர்களையும் ஊக்குவித்து அவர்களுடைய அறிவுத்திறன் மட்டுமில்லாமல் உடல் திறனையும் வளர்க்கின்ற விதமாக பல்வேறு வகையான விளையாட்டு நிகழ்வுகளை நடத்தி அதற்கான பரிசு தொகையும் வழங்கி அவர்களை சிறப்பித்து வருகிறார்கள். மாமா அசோக் அண்ணா அவர்களுடன் பார்த்தீங்கன்னா அந்த கபடி போட்டியும் மிக சிறப்பாக நடைபெற்றது. பல ஊர்களில் இருந்து இளைஞர்கள் அந்த போட்டியில கலந்துகிட்டாங்க. இதன் மூலமாக நம்ம கிராமத்துடைய பெருமை அனைவராலும் பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக விளங்கியது. இது போன்ற பல்வேறு சிறப்புகள் செய்து வருகின்ற தலைவர் அவர்களுடைய குடும்பம் வழி வழியாக இந்த பொறுப்பினை ஏற்று சிறப்புற செய்து இந்த கிராமத்தினுடைய புகழினை மேலும் மேலும் உயர்த்திட வேண்டும் என்று இரு கரங்கூப்பி அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு மேடையில் ஏற்றி நான் வேக ஊரை சார்ந்தவன் அப்படியா இருந்தாலும் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட எல்லா வசதியும் சீதோசன சூழ்நிலை முதற்கொண்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லும், அது எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆரம்பத்தில் இங்கே எனக்கு கொஞ்சம் வேர்வையாக தான் வேர்த்தது. இப்போதான் இதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலை எனக்கு ஒத்து போச்சு. இப்போ நம்ம அந்த கிராமத்தை விட இந்த கிராமம் நமக்கு பிடித்த ஒன்றாக மாறிவிட்டது. அதுக்கு காரணம் இங்கே பழகின்ற மக்கள்
இப்போ யார் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கம் சொல்கின்ற ஒரு தன்மையுடனும் பண்பாளர்களாக இருக்கின்ற பொழுது என்கிட்ட இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஐயாக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களும் எனக்கு வணக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு ரெஸ்பெக்ட் நமக்கு கொடுக்குற ஒரு பெருமை. இது வந்து எனது மாமனார் அவர்களுடைய அருளால் கிடைத்த ஒரு பாக்கியம். அவர் புகழை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே நான் கிராமத்தை விட்டு செல்லாமல் டிரான்ஸ்ஃபர் எங்கும் வாங்காமல் இந்த பகுதியிலேயே வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். மேலும் மேலும் கிராமத்தில் உள்ள அனைவரும் ஒரு சகோதரர்களாக மைத்துனர்களாக எனக்கு பழகி என்னுடைய வாழ்வில் உயர்வதற்கு அனைத்து நன்மைகளும் செய்து வருகிறார்கள். அதற்காக அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை இரு கரங்கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்வுகள் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி நமது கிராமத்தை ஒரு தலை சிறந்த முன்மாதிரி கிராமமாக மாற்றிட வேண்டும். அதை மாற்றுவதற்கு நமது தலைவரை அவர்கள் முயற்சி செய்வார். இதில் எந்த அளவும் ஐயமில்லை என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஊராட்சி மன்ற தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார்கள். அதே போல அவர் மகன் உதயகுமாரும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. அடுத்தபடியாக திரு கலியசாமி பரமேஸ்வர வண்டியன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை முன்னும் பேசுவார். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அவர்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முன்னாள் தலைவர் காலம் என்ற தலைவர் அவர் பேர சொல்றதுக்கு நமக்கு வயது இல்லை. அவர் வழிகாட்டின் பேரில் இப்ப இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த விழாவையும் மற்றும் ஊர் மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து தருகின்றார். இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கணவர் உதயகுமார், அசோக்குமார், கம்மன், எனக்கு நண்பர் குருசாமி மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சம்பந்தம் பொங்கல் திருநாளில் அந்த மைக்கு கீழே எடுத்துங்க. 35ஆம் ஆண்டு விழாவினை மிகச் சிறப்பாக நடத்தும் சுரேஷாம் கலைக்குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி வருகின்ற எனது மைத்துனர் தண்டபாணி அவர்களே, எனது மைத்துனர் குருசாமி அவர்களே, மாமா கலிமுத்து அவர்களே, அண்ணன் ஜெய்சங்கர் அவர்களே, பேராசிரியர் அசோக்குமார் அவர்களே, நிரந்தர ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி புவனேஸ்வரி உதயகுமார் அவர்களே, சம்பந்தம் அவர்களே, ஆரை மணிவண்ணன் அவர்களே, ஆசிரியர் கமல்நாதன் அவர்களே, மஞ்சுளா ஜெயராஜ் அவர்களே, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீரவண்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் ஒரே கோரிக்கை, இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத ஊராட்சி மன்ற தலைவர்களை வணங்கி என் உரையை தொடங்கினேன். எனது மைத்துனர்கள் மிக தெளிவாக சொல்லியுள்ளார்கள். நம் ஊர் இதற்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது என்றெல்லாம் தெளிவாக சொன்னார்கள். உண்மைதான். சும்மா கிடைத்ததால் சுதந்திரம் என்று சொல்வார்கள். நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஒரு மாபெரும் உண்ணாவிரதத்தை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் காலத்தில் கிராம சாவடியோடு இருந்தது. அந்த கிராம சாவடியில் தண்ணீருக்காக மாபெரும் ஒரு உண்ணாவிரதத்தை தொடங்கி, தண்ணி கொடுத்தால்தான் என் உயிர் போவரையும் தண்ணி கொடுத்தால்தான் என் மக்களுக்கு என்று இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினார்கள். அப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு எல்லாரும் வந்தார்கள். நீங்க பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் பேச்சுவார்த்தை அதற்குள்ள ஆவணம் என்று சொன்னால்தான் நான் என் உண்ணாவிரத்தை முடிப்பேன் என்று சொன்னார். உடனடியாக ஆவணம் செய்கிறோம் என்று உண்ணாவிரத்தை கலத்திக் கொள்ளும் என்று சொன்னார்கள். 3 நாட்கள் அந்த உண்ணாவிரதம் நடந்தது. அப்புறம் பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே அவளை சம்பந்தம் சொன்ன மாரி
ஒரு டேங்க் ஒன்று போட்டாங்க. நாங்கள்லாம் அங்கே வடக்க பெரிய பாதியில் வடக்க ஏரிக்க வடக்க இருந்தோம். தண்ணிக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள்லாம் நைட்டில் வந்து தண்ணிக்குன்னா அவ்வளோ ஓடுவோம். தண்ணிக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம். தண்ணிக்கு வந்து இருக்காங்க நாங்கள்லாம் முடியாது. எப்போ தண்ணி விடுவாங்க ஒரு டேங்க், சின்ன டேங்க் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற டேங்கு. அந்த டேங்கில் தான் நம்ம எல்லாம் தண்ணி பிடிக்கிறோம். அந்த நேரத்துக்கு தான் தண்ணி பிடிக்கிறோம். படிப்படியாக எந்த ஊர்லையுமே நான் யாருக்குன்னு சொல்லவில்லை, நான் பல கிராமங்களை சென்றிருக்கேன். நம்ம சகோதரர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா கிராமங்களையும் சென்றிருப்பீங்க. தண்ணீர் வசதி என்று எடுத்துக்கொண்டு சொன்னால் அது நம்ம ஊரை தான் சாரும். நான் மறைந்தாலும் தன் புகழ் மறையவில்லையே என்று சொல்வார்கள். தனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் பேரும் புகழும்போடு இம்மக்களை நீ காவந்து பண்ண வேண்டும் என்று சொன்னார். அதுபோல் தன் பிள்ளைகளும் நிரந்தர ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அதுபோல் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். இன்னொன்று சொல்ல வேண்டும் சொன்னால், எனக்கு மைத்தினர் சொன்னார்கள், வேலை வாய்ப்பு பற்றி சொன்னார்கள். அது உண்மைதான். நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். நானும் கான்ட்ராக்டில் பணிபுரிந்தேன். மதிப்புக்குரிய அண்ணா பழனியப்பன் அவர்கள் கான்ட்ராக்டில் வாட்ச்மேனாக ஒரு டெண்டர் எடுத்தாங்க. அதில் எவ்வளோ பிரச்சனை, பக்கத்தில் ஒரு காரங்கள்லாம் எங்களை போடுங்கலாம் சொன்னாங்க. ஆனால் யாரையும் போட முடியாது, எங்கள் மக்கள் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பைசா கூட இல்லாத இன்னைக்கு என்எல்சியில் சேரனா எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் சேர முடியும். அப்பயும் சேர முடியல வேலையில். அப்போ எல்லாரையும் சேர்ந்து விட்டாங்க. எல்லாரும் இன்னைக்கு இன்கோ சர்வீஸில் இருக்காங்க, நிரந்தர தொழிலாளி ஆக போகிறாங்க. அதுபோல் சொன்னது போல் நம்ம 0-8லையும் நமக்காக நம்ம மக்களுக்காக வேலை கொடுங்க, என் மக்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு தான் அவங்க பிள்ளைகளும் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒரு குடி மண்ணா இருந்தாலும் தன் பஞ்சாயத்திற்கு தான் தர வேண்டும், குண்டு குடியெல்லாம் மேடு செய்ய வேண்டும், ரோடு போட வேண்டும் அப்படி என்று தலைவர் சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு மண்ணு கடையினா கூட நம்ம எங்கள் பஞ்சாயத்தில் கொட்டுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏரியை பற்றி எனது மைத்தினர் சொன்னார்கள். அப்பொழுது மைண்ட் டூவில் சிஜிஎம்கிட்ட சொல்லி ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணி அந்த ஏரியை வெட்டுறதுக்கு அவ்வளோ செஞ்சார். நானும் தலைவர் அவர்களும் அந்த ஏரி மேட்டில் உட்காந்துட்டு இதை முடிச்சிருங்க அதெல்லாம் முடிக்க முடியாது. அவர் ஓடி செஞ்சார். அதை வாங்கி செஞ்சாப்புல. நீனும் இந்த வீடு வந்து நான் சொல்கிறேன், இந்த மைத்திட்ட நான் சொல்கிறேன், ஏரிக்கு ஊரு ஓடி இழுத்தாதான் தேர் ஓடும் என்று பழமொழி சொல்வார்கள். நம் எல்லோரும் செஞ்சால்தான் அது நிறைவேறும். நீங்களும் வந்து செய்யுங்க, ஊராட்சி மன்ற அளவும் செய்வாங்க. நீங்கள் அன்னைக்கு வாங்கி கொடுத்த மாரி இன்னைக்கும் நீங்கள் ஆவணம் செய்யணும். அதே மாதிரி எத்தனையோ சாதக செய்ய நீங்கள் எங்கே போனாலும் சரிதான். நான் ஒன்றே மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் இன்னைக்கு கூட இந்திரா நகரில் போனேன். அது என்னைக்கே நீங்கள் வயசு இருக்குது. ஊராட்சி மன்ற தலைவர் இல்லைன்னாலும் உங்கள் ஊர் இடப்பா அப்படி இருக்குப்பா, மெட்ராஸ் மாரி வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட உங்கள் ஊர் இன்னும் சொன்னார். உண்மைதான். தானே புயல் என்று ஒரு புயல் ஒன்று வந்தது. தானா போனது போயிடுச்சிங்க. யார் வேண்டாலும் வீடு கேளுங்க. நான் வந்து ஒருத்தர் போய் கேட்டேன், என்னை வந்து கேட்கலாம் கூடாது, நீ போய் காலம் போட்டு வந்து என்னை பார்க்க சொல்லு. கடலூர் மாவட்டத்திலேயே முதல்ல வந்த சப்ளை கொடுத்து நம்ம ஊர் தான். நெய்வேலி இருந்து போச்சுங்க. 3 நாள் வந்து தானே புயல்ல 3 நாள் வந்து இருந்து போச்சு நெய்வேலியே. அது எப்படிதான் வாங்கினாரோ என்னதான் சொன்னாரோ தெரியல. அதெல்லாம் உண்மைக்கே ஒரு பெரிய சாதனை. அதுபோல மருத்துவத்துறையில் எடுத்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து தனக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க அப்படிலாம் இல்லை. யார் போய் எந்த உதவி கேட்டாலும் சரிதான், ஃபோன் மாரி கேட்டாலும் சரிதான், அதை உடனே என்ன செய்யணும் என்ன போகணும் அப்படிலாம் செய்கிறாங்க. எதிர்வரும் காலங்களில் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி நம் ஊரை வழிநடத்த வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற நமது அண்ணன் குரு அவர்களே, திரு தண்டபாணி அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, என் இரத்தமான உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் இந்த 35 ஆண்டு இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது தெரியாது கிடையாது உங்களுக்கு. நமது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து காட்டிய புரட்சி தலைவருடைய வழியில் வந்த நமது அண்ணாச்சி அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள் இந்த ஊரே என்னை விட ஒருத்தர் கேட்டார், என்ன உங்க ஊர்ல தலைவரே செஞ்சுட்டு இருக்காருன்னு. அந்த அளவுக்கு அவர் நல்லா இருக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இது விஷயமே அதான். வேற எவ்வளவு போட்டிட்டு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இந்த தலைவர் ஜெயிக்க முடியாதுங்க. அவங்க பிள்ளைகளும் சரி, டாக்டர் அசோக்கு மற்ற ஊராட்சி மன்ற புவனேஸ்வரி அவர்கள் எல்லாரும் சரி, இந்த ஊர்
முன்ன இருந்த மாதிரி கிடையாது. கோயில் எத்தனை கோயில், என்னடா இது எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே சொல்றாங்க என்னடா 24 மணி நேரம் அன்னதானமா இருக்கு ஊத்தாங்கன்னாங்க. அதாங்க ஊத்தாங்கல்ல. இன்னைக்கு எல்லாம் வந்து இன்னொரு கோயிலும் இப்போ உண்டு பண்ணிட்டாங்க. என்ன ஐயப்ப கோயில், அதான் ரைட்டு, ஐயப்ப கோயிலும் வச்சாச்சு. அதனால ஊர்ல பொதுமக்கள் அனைவரும் நமது ஊராட்சி மன்ற இந்த தலைவருடைய பிள்ளைகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஐயா அவருடைய இன்று என்னெல்லாம் கண்டா அவர் அண்ணாச்சி பயப்படுவாரு. நீங்க சரி நினைக்காது. என்ன வீட்டுக்கு போனோம்னா தெருவில் போகும்போது கூப்பிட்டு அம்மா டீ எடுத்து வாங்க பாரு. அல்லது டீ வரும், எனக்கு சக்கரெல்லாம் டீ வரும். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாசல் போனா ஏன் சொன்னா வேலை காரணம் சொல்லுங்க. இல்லை நான் பெரிய ஆளா இல்லை எம்பிபிஎஸ் படிக்கா டிகிரி அப்படின்னா சொல்லுவேன். அந்த மாதிரி அதே மாதிரி நான் பெருமையாக சொல்றது நல்லா கவனிக்கணும். சொல்லி முடிச்சா ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயமா தான் கை தட்டணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயிச்சிலிருந்து இந்த ஊர்ல எவ்வளவு வேலை பெண்டிங் கிடந்தது, எல்லா வேலையும் வரிசையாக செஞ்சு வந்தாலும் மீதி பூனேஸ்வரி உதயகுமார் மீண்டும் செஞ்சுக்கணும். எல்லாம் எல்லாரோடையும் கேட்டு கல்வி விட்டு ரோடு அகலப்படுத்துதல், அந்த இன்னும் திறந்த எம்எல்ஏ அந்த கட்டடம், இன்னும் அடுத்து ரேஷன் கடை வந்து திறக்கிறாங்க புதுசாக. எல்லாரும் மக்கள் எந்த ஊர் இந்த ஊர்லேயே தண்ணி இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுது ஒரு நேரம். அண்ணாச்சி அவர்கள் எட்டு டேங்கு கொண்டு பண்ணி ஊத்தாங்கல் மக்கள் பொதுமக்களாகிய நம்ம ஊர் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் எப்பயுமே கூப்பிட்டு தான் பேசுவார். எந்த விஷயம் சரி யாரும் சாதாரணமாக கிடையாது. எப்பயும் கூப்பிட்டு என்ன உனக்கு விஷயம் உட்காரு என்ன செய்தி தரேன் அப்படின்னு. அதே மாதிரி பிள்ளைகளும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் உதயகுமார் அவர்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த செயல்பாடு வேணுமோ, என்ன சரியாக இருந்தாலும் சரி, சீரவட்டியாக இருந்தாலும் சரி, இப்போ ஏறி தூர் வரணும்னு சொன்னாங்க குறையாதற்கு அது செஞ்சுருவாங்க. பிரச்சனை இப்போ எல்லா இடத்துலையும் சாலை விதி எல்லாம் அடையாளப்படுத்தி எல்லாம் அந்த விதியிலையும் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த குறையும் கிடையாது. பிள்ளை இருக்கும் எப்பயுமே சரி. இனி வரும் ஆண்டில் இவரு குடும்பத்தை தவிர யாரும் ஆட்சிக்கு இங்கே வர முடியாது, இந்த பிரச்சனை வர முடியாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த விழா நடக்கும்போது இந்த விழாவுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து மக்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாரும் டாக்டர் இருக்காரு, டாக்டர் பார்க்க மாட்டேன், நோயா இருக்கா இந்த ஆஸ்பத்திரிக்கு போ, இந்த எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். உதயகுமார் அவர்களும் அப்படிதான், அசோக் குமார் அவர்களும் மற்றவர்கள் இல்லாமல் உத்தட்டி அவர்கள் அவர் ரவி அவர்கள் தான் எல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க அப்பா எப்படி அரவணைச்சு ஜனங்களை எல்லாரும் நம்ம மக்கள் நம்முடைய புதிய மக்கள் நம்ம ஊர் மக்கள் தெரிஞ்சு எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுங்கிற ஒரே எல்லாருடைய மனசுலேயும் இருக்கு. அது ஒன்றும் மாற்ற கிடையாது. உங்களுடைய கோரிக்கையை எதா இருந்தாலும் சரிதான். நீ உதயகுமார் அப்படி சொல்லான்னு சொன்னா புவனேஸ்வரி அவர்கள் சொன்னாலும் சரிதான். கோரிக்கை மூலம் எழுதி கொடுத்தா விரைவில் பதில் கிடைக்கும். அதனுடைய தீர்வு உடனடியாக கிடைக்கும். மீண்டும் இந்த விழாவானது 35 ஆண்டா சிறப்பாக நம்ம கூடிய நண்பர்கள் எல்லாம் கூட இருந்து எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாமே அவங்களுக்கும் ரொம்ப பாராட்டு தெரியும். ஏன்னா நம்ம சடுக்கு உத்தரவுக்காத ஒரு விழாவை நாளைக்கு அது கட்டப்பெற ஆகிடும்னு சொல்லி எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து மக்களுக்கு எல்லாருக்கும் ஊக்குவிப்பு, உடற்பயிற்சிக்கு வேண்டிய தாதிகள் எல்லாமே நடக்குது. உடற்பயிற்சி, கல்வித்தரம் எல்லாம் பிரைஸ் கொடுக்கறது எல்லாமே உண்டு, எல்லாம் உண்டு. அதே மாதிரி நாளைக்கு நமது இன்று இந்த விழாவானது மக்கள் வந்து இன்னும் சரியா வரல, எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் கூட்டம் நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து இன்னும் அவருடைய கை கரங்களை எல்லாம் நீக்கி உயர்த்தி அவர் நல்லபடியாக ஆகணும். நல்லபடியாக இருந்தால் தான் நமக்கு நல்லது. இப்போ ஊர் செஞ்சா ஓட்டாணி பிச்சுன்னு சொல்லுது. நம்ம தலைவர் பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருந்தால் தான் நம்முடைய உடற்பயிற்சிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு உறுதியாக இருந்தாலும் சரி, ஒரு உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வழிகாட்டணும். மக்கள் எதுவும் தளரக்கூடாது. ஆட்சி இருக்கின்ற பொறுப்புகள் எனக்கு இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உடற்பயிற்சி வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பயிற்சி.
அதுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எல்லாரும் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் நல்லது செய்ய அவங்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் அவசரப்படாதீங்க. தேவை எதா இருந்தாலும் செய்யலாம். பள்ளி ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுவாங்க எதாவது செய்யணும்னு சொல்லுவாங்க. உடனே தலைவர் அவர்கள் உங்களுக்கு என்ன வேணும் செஞ்சு கொடுங்க, பிரிச்சு கொடுங்க, நான் செஞ்சு கொடுத்துருவாங்க. பள்ளிகள் எந்த பிள்ளைங்க அடுத்து உயர்நிலைப்படி ஆக போகுது. எந்த பனிக்காலமாக போகுது. பனிக்காலமாக இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இப்போ உங்களுக்கு அதான் இருக்குது. ஒன்று இதெல்லாம் பார்க்கக்கூடாது. பனி இனிலாம் பார்க்கக்கூடாது. என்ன செய்கிறாங்க, என்ன நடமாட்டம் செய்யுது, என்ன செய்கிறாங்க நாட்டு மக்களுக்காக, இவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு உலகில் போடணும். அதனால 2024 தைப்பொங்கல், இந்த மாட்டுப் பொங்கலில் 35 ஆண்டுகளாக தொடர்ந்து கொரோனா காலத்தை தவிர மற்ற காலங்களில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் எங்களுடைய மாமா சுரேஷ்குமார் அவர்களுடைய டியூஷனோட கலை நிகழ்ச்சியாக ஆரம்பித்து அப்புறம் எங்களுடைய அண்ணன் ராமலிங்கம் இறந்ததால் அவங்க பேர் தொடர்ந்து நீடிக்கணும் என்ற வகையில் சுரேஷ்ராம் என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சியை மாற்றி எங்களுடைய தந்தையார் அவர்கள் இருக்கும் வரை சிறப்பாக நடத்தி வந்தார். அதன் பிறகு நாங்களும் இந்த நிகழ்ச்சியை இந்த கொரோனா காலத்தில் இந்த நிகழ்ச்சி இல்லாதப்போ மாட்டுப்பொங்கலே தெரியாது, போர் அடிக்கும். நான் கூட இந்த நிகழ்ச்சி வேணாம்னு சொல்லுவேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி இந்த ஊத்தாங்களுக்கு ஒரு சிறப்பாக அமைந்து விட்டது. அதற்கு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தலைவர்களாக இருக்கும் அண்ணன்கள் தண்டபாணி குருசாமி அவர்களுக்கும், நம்முடைய கலியமூர்த்தி துறையவர்களுக்கும், கலியசாமி துறையவர்களுக்கும், எங்கள் தந்தையுடைய வழிகாட்டி மட்டும் இல்லாமல் ஊத்தாங்களுக்கு நிறைய பேருக்கு பர்த்டே, அவர் பர்த்டே தான். ஏன்னா கையை வைக்க சொல்லுவார். நான் 8ஆம் வகுப்பு ஊத்தாங்கல் தான் படித்தேன். ஊத்தாங்கல் ஸ்கூலில் படித்து PhD வாங்கியிருக்கேன். அது இந்த பள்ளிக்கூடத்திற்கு நான் கொடுக்கும் பெருமை. நிறைய பேர்களுக்கு பிறந்த தேதியை நிர்ணயித்த துரை வாத்தியார், துறை ஆசிரியர் அவர்களுடைய மருமகன் நமது வெளியூரிலிருந்து இங்கு வந்திருந்தாலும் அவருடைய மாமனார்கள் புகழை எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த புகழை அதிகரித்து கொண்டிருக்கும் நமது ஜெய்சங்கர், அவரு மாமா தான் ஜெய்சங்கர். எங்களுடைய பெரிய தந்தை பாண்டுரங்கன் ஆசிரியர் அவர்களுடைய நாங்களாம் படித்ததற்கு அவரும் ஒரு காரணம். அவர்களுடைய அறிவுரை எங்களாம் சொல்லுவார், எனக்கு 2 பெண்ணுப்பா, நீங்கள் எனக்கு பையன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய மருமகன் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் நமது மைத்துனர் கமல்நாதன் அவர்களுக்கும், நமது மாமா மணிவண்ணன் சின்ன வயசுலேயே எங்களுக்கு தாலுகா ஆஃபீஸை பற்றி ஒரு பயமே இல்லாமல், தாலுகா ஆஃபீஸ்னால் ஒரு பயமே இல்லாமல் தாலுகா ஆஃபீஸில் பணிபுரிந்து எங்கள் தந்தைக்கும் எங்களுக்கும் உதவியாக இருந்த மாமா மணிவண்ணன் அவர்களுக்கும், நமது கொம்பாடி குப்பத்திலிருந்து வந்திருக்கும் முன்னாள் துணைத் தலைவர் வீரமணியன் அவர்களுக்கும், நமது LIC நமது ஊர் மக்கள், அந்த பகுதி மக்களுக்கு LIC அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் திரு ஜானகிராமன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு வந்திருக்கும் நீதித்துறை மறந்துட்டான் கோச்சிக்குவார் அவர், நீதித்துறை மாமா ராமச்சந்திரன் அவர்களுக்கும், சித்தப்பா எங்களுடைய சித்தப்பா விஸ்வநாதன் அவர்களுக்கும், சித்தப்பா அருள் அவர்களுக்கும், மற்றும் மாமா ஜெயராஜ். இந்த ஊத்தாங்கல் இப்பொழுது ஒற்றுமையாக அமைதியாக இருப்பதற்கு நான் எடுத்த ஒரு முன்னெடுப்பு. அந்த 2 தெருக்களையும் இணைக்கணும். அதற்கு நான் எடுத்த முன்னெடுப்பின் விளைவாக இன்று ஊர் அமைதியாக இருப்பதற்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் என்னுடைய மாமா முன்னாள் கவுன்சிலர் ஜெயராஜ் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அனைவருக்கும், என்னுடைய பங்காளி சம்பந்தம், சசிகுமார், விஜயகுமார், மைதுனர் பில்லா, மந்திரி, சிறப்பாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பாமக முன்னோடி திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும், யாருடைய பெயரையாவது குறிப்பிடாமல் இருந்தால் பொருட்டாக எடுத்துக்க வந்தேன்னா நேரம் ஆயிடுச்சு.
நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது நமது மாமா நீதித்துறை ராமச்சந்திரன் சொன்னது போல நமது ஊரில் வந்து தண்ணி, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது தண்ணி இல்லை என்று உண்ணாவிரதம் இருந்து எங்களுடைய அப்பா பொது வாழ்க்கையை துவக்கினார். அந்த உண்ணாவிரதத்தில் வந்து அவர் உடல்நிலையே பாதிக்கப்பட்டது நான் கேள்விப்பட்டேன். அதன் பிறகு அந்த உண்ணாவிரதம் இருந்ததால் கிட்டத்தட்ட சீரியஸான அளவுக்கு போய் அவருடைய பொது வாழ்க்கையை ஆரம்பித்தார். அந்த நிகழ்ச்சிக்காக நமது துரைவாத்தியார் அவர்களும் நம்முடைய தண்டபாணியனுடைய தந்தை அவர்களும் கட்டாயப்படுத்தியின் பேரில் தான் எங்களுடைய தந்தையார் அவர்கள் முதல் முறையாக ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு இந்த ஊரை வந்து எப்படி மாற்றினார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதோட விளைவு தான் எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணி கிடைச்சு கூட கிட்டத்தட்ட சம்பளம் இன்றைக்கி 2 லட்ச ரூபா இருந்திருந்தார். அதை எங்களுடைய தந்தை வெளியில் வந்ததால் தான் அதை வந்து நான் வந்து கையெழுத்து போடும்போது அனைவரும் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு அனைவரும் வேண்டாம்னு சொன்னாங்க. தந்தை வெளியில் வந்ததால் இந்த பொதுமக்களுக்கு என்எல்சியால் நடக்கும் பிரச்சனை நம்ம வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து நல்லா இருக்குன்ற அடிப்படையில் தான் நான் சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டு தமிழக அரசியல் சூழ்நிலையால் நான் வெற்றி பெறவில்லையே தவிர கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஊருக்கு அரசாங்க கவர்மெண்ட் வழியை நான் வரவேற்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மேலும் இப்பொழுது இந்த மேடையில் இருக்கும் அனைத்து என்னுடைய சொந்தங்களும் தான் கடந்த முறை ஒரு வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்து விடுமோ என்ற நினைத்த நிலையில் இந்த மேடையில் இருக்கும் சொந்தங்களும் நம்முடைய சொந்தங்களும் எங்கள் மேல் காட்டிய அன்பு அதாவது தொடர்ந்து 3வது தரமாக ஊராட்சி மன்றம் ஜெயிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ந்து மூன்றாவது முறை இப்போ 4வது முறையும் வந்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆனால் கடந்த முறை சில பேர் சதி செய்த போது இந்த மேடையில் இருந்த மக்கள் எங்களுக்கு வந்து தந்தையுடைய பணியை புதல்வர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் எங்களுக்கு செஞ்சீங்க. அதே போலவே கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே நாங்கள் செயல்படுகிறோம் என்று நினைக்கிறோம். அதன் பிறகு கிட்டத்தட்ட 6 கோயிலை கட்டி ஊத்தங்கால் வந்து ஒரு ஆன்மீக பூமியாக இருக்குது. ஆன்மீக பூமியாகவும் வெளியூரில் இருந்து இந்த பகுதியின் அடையாளமாக ஊத்தங்கால் முருகன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு நமது காரணம் என்னன்னா, ஊத்தங்கால் சாதாரண ஊர் கிடையாது, இது ஜமீன். இங்கே உட்காந்துருக்கவங்களாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஜமீன்தார்கள். அவர்களுடைய ஆலோசனைப்படி இங்கே நடக்கிறதுனால இந்த ஊர் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. எங்கள் தந்தை எப்படி வந்து அண்ணன் குருசாமி தண்டபாணி அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு சொன்னார்களோ அதே போல் எங்கள் தந்தையும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஊத்தங்கால்னால் பாளையக்காரர்கள் அவர்களுக்கு முன்னிலை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுடைய ஏன்னா இது வந்து சாதாரண பூமி கிடையாது. இன்னும் ஒரு வாரத்தில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. நம்ம ஊத்தாங்கல் வந்து ராமர் வந்து இருந்த ஊர், சாதாரண ஊர் கிடையாது. அதோட ஆன்மீகம் வந்து எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி தான் நேச்சுரலாக அமையாது. நம்ம ஊருக்கு வந்து பக்தி எப்படி வருதுன்னா, இந்த ஊர் வந்து அந்த மாதிரி மண், ஆன்மீக பூமி. அதனால தான் வந்து இங்கே பக்தி நல்லா வருது. அதுக்கு காரணம் ஜமீன் அவர்களுடைய முன்னோர்கள். இப்போ வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாரு, துரைவாத்தியார் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாரு, பெரியப்பா பாண்டரங்கன் ஆசிரியர் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாரு, எங்கள் மாமா. தாய்மார்கள், இளைஞர் பெருமக்கள், சிறுவ சிறுவர்கள் அனைவருக்கும் மீது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் கூடியிருப்பது பொங்கல் விழா கொண்டாடுவதற்கு. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நேற்று பெரும்பொங்கல், இன்று மாட்டுப்பொங்கல், நாளை காணும் பொங்கல். நமது ஊரிலேயே ஆரம்பத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படாத சூழ்நிலை இருந்தபோது எனது அண்ணா ரவிக்குமார் அவர்கள், மாமா சுரேஷ்குமார் அவர்கள் மற்றும் நம்மோடு இருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவரும் இணைந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டு என்ற அடிப்படையிலே இந்த விழாவை வைக்கிறோம். நாங்கள் அப்போது எனக்கு இந்த விழா முதலில் தூங்கும்போது எனக்கு 7 அல்லது 8 வயது இருக்கும். அன்று முதல் இந்த வரை தொடர்ந்து இந்த விழா நடந்து வருகிறது, இனியும் நடக்கும். இந்த ஊரை பொறுத்தவரை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களின் ஆதரவோடு எங்களது சேவை தொடர்ந்து நடைபெறும். இந்த ஏரி குறையாக இருக்கு என்று சொன்னார்கள். வரும் மாதத்திலேயே அது வெட்டப்பட்டு இந்த ஆண்டு கப்பத்து விழா என்பது உறுதியாக போய்கொள்கிறேன். மீண்டும் பொங்கல் விழா என்றால் நம் பொங்கலை பற்றி பேசியாக வேண்டும். பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது?
ஒரு விடுகதைக்கு வருகிறேன். 5 நிமிடம் மட்டும், 5 நிமிடம் உங்களுக்கு ஆட்டம் தொடரும். பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது? பொங்கல் என்பது என்ன? பொங்கல் ஒரு விடுகதை கேட்கிறேன். இளைஞர்கள் சொல்ல வேண்டும், மாணவர்கள் சொல்ல வேண்டும். அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. என்ன அப்படின்னு என்ன? அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. இதை சொல்லுங்கப்பா. இல்லை, இந்த விடுதலை யார் எல்லா மேடையிலும் சொல்லுவாங்கன்னா நம்மாழ்வார், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்லுவார். விவசாயம் தான் இந்த மனித குலத்தின் முதல் தொழில். அதனால் விவசாயத்தை போற்றுகின்ற வகையிலே நாம் பொங்கல் விழா கொண்டு வருகிறோம். பொங்கல் விழா என்பது அறுவடை திருநாள். நாம் அறுவடை செய்து விளைந்த புது நெல்லிலே பொங்கல் வைத்து கொண்டாடும் விழா. நமது ஊரும் ஒரு விவசாய கிராமம் தான். எங்கள் சிறு வயதிலே நாங்கள் நெல் விளைவதை நேரில் கண்டிருக்கிறோம். ஏரோட்டுவதை பார்த்திருக்கிறோம். ஏர்மணியை தூக்கி கொண்டு நமது பெரியவர்கள், மாமாக்கள், பெரியப்பாக்கள், சித்தப்பாக்கள் சொல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இண்டஸ்ட்ரி நம்ம தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் வந்திருந்தாலும் கூட நாமும் விவசாய மகன்கள் தான் என்ற அடிப்படையிலே பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் விழா நாம் தொடர்ந்து தமிழர்களாகி நாம் பெருமையோடு கொண்டாடப்பட வேண்டிய விழா. ஏனென்றால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வது என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். ஸோ உழவுத் தொழிலே தான் முதல் தொழில், முதன்மை தொழில் என்ற அடிப்படையிலே நாம் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த பொங்கல் விழாவிலே நாம் விவசாயிகள் மட்டும் கொண்டாடவில்லை. விவசாயத்துக்கு காரணமான சூரியனை வணங்கும் நாள் பெரும்பொங்கல். நேற்று பொங்கலிட்டு சூரியன் பகவானை வழிபடுகிறோம். ஏனென்றால் சூரிய சக்தி மூலமாக தான் அனைத்து தாவரங்களும் விளைகிறது. நெல், வாழை, கரும்பு உட்பட அனைத்தும் விளைவதால் சூரியனை வணங்குகிறோம். 2வது நாள் அந்த விவசாயத்துக்கு துணை புரிகின்ற கால்நடைகள், பொதுவாக மாடு என்றால் ஏர் மாட்டின் மூலமாக நடைபெற்றதால் நாம் மாடுகளை வணங்கும் நாள் இன்று மாட்டுப் பொங்கல். சூரியனை வணங்கியாயிற்று. உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருந்த கால்நடைகளை இன்று வணங்கியாயிற்று. நாளை நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் காணும் பொங்கல். ஊர் பெரியவர்களை வணங்கி அவர்களிடம் இதை பரிசு பெற்று எல்லாரும் ஒன்று கூடி போட்டிகளில் பங்கு பெற்று கும்மியடித்து கோலமிட்டு நாம் ஊர் கூடி விளையாடும் நாள் நாளை காணும் பொங்கல். இந்த பொங்கல் விளையாட்டு கலாச்சாரத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். என்னதான் இன்று மொபைல் ஃபோன் மற்ற சோசியல் மீடியா எதுவும் இருந்தாலும் நாம் ஊர் கூடி விளையாடுகின்ற இந்த பொங்கல் விளையாட்டை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறி, இந்த பெரியவர்கள் கூறியது போல இந்த கடந்த 40 ஆண்டு சாதனைகளுக்கு நாங்கள் மட்டுமோ, எங்கள் தந்தை மட்டுமோ, நாங்கள் 4 பேர் மட்டுமோ காரணம் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய மற்றும் முன்னால் வந்திருக்கக்கூடிய எங்களது நல விரும்பிகள், இந்த ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூட விரும்புகின்ற எல்லோருடைய ஆசையோடு எங்களது பணி தொடரும். அதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கூறி மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி கலை நிகழ்ச்சிக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். கடைசியாக பாரதியாரோட ஒரு கவிதையோட, ஏனென்றால் இந்த மாநில பிறப்பிலே நாம் பிறந்திருக்கிறோம். ஏதேனும் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்துவிட்டு செல்ல வேண்டும். அதற்காக பாரதி சொல்கிறான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட பொழுதில் இருவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்ந்து அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் கைநுற வாழ்வதற்கு, சொல்லடி சிவசக்தி என்னை நிலச்சுமையின வாழ்ந்திட புரிவியே என்று கூறி வாழ்த்து கூறிய அனைத்து நல்லுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள்.